வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் பிஜிடிஆர்பி உடைய ஆசிரியர் கவனத்தோடு இருக்க வேண்டும். டிஆர்பியால் வெளியிடப்பட்ட சில முக்கியமான தகவல்கள். முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன? கல்வித்துறை அமைச்சர் வெங்கட்டரமணன் இதில் பதிலமைப்பாக என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ டிஎன் டெட் 2026 கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. நான் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் மேலே வைத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர்கள் அரசு பணியில் இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கைகளுக்கு பதில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்கான ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். புதுச்சேரி யூனியன் பிரதேசப்பட்ட ஆசிரியர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு எழுதலாம் என தேர்வு வாரியம் இந்த தகவலை ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி சொல்லிருச்சு. இது புதுச்சேரிக்கு மட்டும் இல்லை, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தற்பொழுது பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு இதை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை போல் புதுச்சேரியிலும் எழுதலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இவ்வாரியத்தில் 13/2/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர் கடிதத்தில் குறிப்பிட்ட மாதிரி அரசு உதவி பெறும் என்ற தனியார் பள்ளிகளில் பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு மேற்பட நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசு தகுதி தேர்வு 2026 பங்கேற்க அனுமதி கோரப்பட்டதுங்க. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா 13/5/2026 முதல் 27/5/2026 வரை கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் மட்டும் மேலே குறிப்பிட்ட அறிவிப்படியில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 இதை விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான டைம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெட் சீராய்வு மனுவை விசாரணைக்கு கொண்டு வராங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேற்றே அது விசாரணைக்கு வந்தாச்சு. இதில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாதனால இன்றும் பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வர இருக்குது. ஆசிரியர் தகுதி தேர்வு உச்சநீதிமன்றம் ஸ்பெஷல் பெஞ்சு சீராய்வு மனுக்கள் 13/5/2026 பிற்பகல் 2 மணிக்கு விசாரிக்கப்பட இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது it will be appreciate learned the advocate record the not sick judgment matters listed before the court கேஸ் லிஸ்ட் அப்படின்றது அவங்க மிஸ்சலேனியஸ் ஹியரிங் கொடுத்துருக்காங்க. இது மீண்டும் பார்த்திங்கன்னா நாளைக்கும் விசாரணை, அதாவது இன்றும் விசாரணைக்கு வர பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து விரைவில் ஆசிரியர்களுடைய இடம் மாறுதலுக்கு உண்டான கவுன்சிலிங் அனைத்துமே நடத்த ஏற்பாடுகளை திட்டமிட்டிருக்காங்க. பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிட விவரங்கள் பட்டியல், பதவி உயர்வு பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் ஆசிரியர் இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்த ஏற்பாடுகள் அதிகரித்து கொண்டிருக்கிறதுங்க. பள்ளிகளில் காலி பணியிட தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் காலி பணியிட ஆசிரியர்களுடைய விவரங்கள், பதவி உயர்வு பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். விரைவில் இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தவும் ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. தமிழகத்தில் பள்ளிகளில் காலி பணியிட ஆசிரியர் விவரங்கள் கணக்கெடுப்பு பணிகள் நடந்து வருகிறது. தீவிரமான முறையில் ஆசிரியர்களுக்கு சில மகிழ்ச்சியான தகவல்களை தமிழக அரசு வெளியிட போகிறாங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெங்கட்ரமணும் சில முக்கியமான முடிவுகளை இன்னும் ஒரு சில தினங்களை கொடுக்க போகிறாரு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு ரொம்ப கால போராட்டமாக போயிருந்த 149 ஜிஓ மற்றும்
பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தர ஆணைகள் அனைத்தையும் வழங்குவார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப போகிறாங்க, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். 28,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் நமக்கு வெளியாகிருக்கு. என்னன்றது எல்லாமே நான் பார்க்கலாம். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டில் பல தாமதங்கள் இருக்குது. பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. மீண்டும் கூட தேர்வை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய கருத்துக்கள் வந்து வெளியாக இருக்குங்க. ஸோ 231 உயர்கல்வித்துறை 6/10/2025 நிலவரப்படி அரசு மற்றும் அரசு கல்லூரிகளுக்கான 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஸோ வெளியிடப்பட்டது 14/3/2024 அன்று. தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வாயிலாக குறிப்பிடப்பட்டுள்ள 2708 கல்லூரிகளுக்கு ஸோ விரிவுரையாளர்களை எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. உதவி பேராசிரியர் காலி பணிகளை நேரடி நியமனத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 70 வினாக்களுக்கு மேலாக முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு. இந்த தேர்வை வந்து பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சுட்டு மீண்டும் தேர்வை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சில போயிட்டுருக்கு. ஸோ விண்ணப்பதாரர்கள் 17/10/2025 முதல் 11/10/2025 வரை அவகாசத்தில் விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில டிக்ளரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.